இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி வால்வோ குரூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான அப்ரெண்டிஸ் வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வால்வோ குரூப் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங்கில் இசிஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்ற அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கிராஜுவேட்டில் ஃபினான்ஸு, காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே 9th ஜூனும் 10th ஜூனும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் 1 or 2 டேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்ற ஜாப் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் லிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே இமீடியட்டாக நான் கொடுத்துருக்க லிங்க்குள்ளே போங்க. நீங்கள் அவங்க கேட்டிருக்கிற அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா அங்கேயே அப்ளை நவ் அப்படின்ற அந்த லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், இது சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸ் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரி, இது வந்து பெங்களூர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வால்வோ குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸும் தயாரிக்கிறாங்க. வால்வோ பஸ்ஸஸ் இருக்குது, அதே மாதிரி கார் இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நிறைய இருக்குது. ஈவன் இது ஒரு எம்என்சி, உலகம் முழுக்க நிறைய இடத்துல, நிறைய கண்ட்ரீஸில் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்தியாவில் இருக்கிற, அதுவும் பர்டிகுலராக பெங்களூர் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் இந்த அப்ரெண்டிஸ் வாய்ப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பவர் பிஐ, எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் டூல்ஸு, ஏஐ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்கில்லு, இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டு, சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த மாதிரி ஏஐயில் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு, ஒரு நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் அப்படின்றதும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்கு நான் இங்கே எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடும். நீங்கள் மறுபடியும் அவங்க கேட்டிருக்க ரெக்யர்மெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு அங்கேயே அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி, இதே பெங்களூரில் தான். அதே சமயத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஜினியரிங். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சப்ளை செயின், இது வந்து இன்ஜினியரிங். அதே ட்ரக்ஸ் டெக்னாலஜி அந்த இண்டஸ்ட்ரி, இதில் தான் வந்து இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வாய்ப்பு இது. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைன், அதே மாதிரி வந்து வெஹிக்கிளில் வந்து இஇ, எஸ்டபிள்யூ சிஸ்டம் ஆர்கிடெக்சர், இதிலெல்லாம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இவங்களோட சீனியர் டீமோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஏ பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷராக இருந்தாலும், ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயும் நல்ல நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். ரிட்டன் அண்ட் வெர்பல் வந்து இன் இங்கிலீஷ் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸு,
அதாவது மெக்கட்ரானிக்ஸில் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நாலேஜோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கீங்க, இல்லை ரீசன்ட் கிராஜுவேட்ஸ், இல்லை ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நான் கீழே எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்க இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அதை டச் பண்ணிங்களாவே அந்த அப்ளிகேஷன் பேஜ் போயிடும். கீழேயே அப்ளை நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். தாராளமாக நீங்கள் போய் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்தே அப்ளை பண்ணலாம். முக்கியமாக அவங்க எந்த ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் மெயில் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வி வேல்யூ யுவர் டேட்டா ப்ரைவசி. உங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் கொடுக்குற உங்கள் டேட் ஆஃப் பர்த், பேர், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மதிப்பாக இது பண்ணுறோம். அதனால அவங்க வந்து தேர்ஃபோர் டு நாட் அக்செப்ட் அப்ளிகேஷன்ஸ் வயா மெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எலக்ட்ரானிக்ஸு அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி. இது பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான். அதே டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி தான். இதே பெங்களூர் லொக்கேஷனுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு தான் இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைன் அண்ட் டெலிவரி டிஜிட்டல் சொல்யூஷன் யூஸிங் அனலிட்டிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஆப்ரேஷனல் யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. டேட்டா அனாலிசிஸ், அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ், ஆட்டோமேஷன், அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மார்ட்டாகவும் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கம்யூனிகேஷனில் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட இருந்து. இதை தவிர வந்து நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்கியூஎல், பைத்தான், ஏஐ, எம்எல், பவர் ஆட்டோமேஷன் இதிலெல்லாம் ஸ்ட்ராங்கான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா விசுவலைசேஷன் டூல்லையும் பவர் பிஐலையும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இவங்க கேட்டிருக்க இந்த கிராஜுவேஷன் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே நான் கொடுத்துருக்க எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்க இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் போயிட்டு இந்த லிங்கை டச் பண்ணிங்கனாவே அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ அங்கே அப்ளை நவுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இதுவும் பெங்களூர் லொக்கேஷனுக்கானது. இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ குரூப் ஃபினான்ஸ் அவங்களோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்த இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நேஷ்னல் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலுமே நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ஸ்கீமு கீழே தான் இது வந்து வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் எதுலெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, இன்வாய்ஸ் ப்ராசஸிங், பேமெண்ட்ஸு, பார்மா இதிலெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ பேமெண்ட், அதாவது ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷன், அதே மாதிரி பர்ஃபார்மிங் பேமெண்ட் ப்ரப்போசல், 3-வே அண்டு 2-வே மேட்சிங் ஆஃப் இன்வாய்ஸு, இதிலெல்லாம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. வெண்டாஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறீங்க. ஸோ இதிலெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு எம்எஸ்சில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் ஒரு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் பிளேயர், ஏன்னா அங்கே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற டீம் பிளேயராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்லேயும் ஒரக்கிள்லையும் ஒர்க் பண்ணுற அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு இருக்காங்க. நீங்கள் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் காமர்ஸோ இல்லை ஃபினான்ஸ் படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். உங்களோட ஒர்க் வந்து 5 டேஸு, மீதி 2 நாள் வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
இத நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்டின்னா, இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்க இந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க இத டச் பண்ணீங்கனாவே அவங்களோட அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடும். நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சு முடிச்சுட்டு, அப்ளை நவுன்னு கீழ ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலனா கூட, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஆட்டோமொபைல் படிச்சவங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி படிச்சவங்க இருக்காங்க, இல்ல ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்க இருக்காங்க அப்டின்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.